இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய இறுதி நாட்களிலே நாங்கள் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுவோம். அதேபோல் இன்றைய நாளிலே நாங்கள் திருக்காட்சி பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பு முதலிலே இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யூத சமுதாயத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒதுக்கி வைக்கப்பட்ட இடையர் சமூகத்திற்கு ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பு செய்தி கொடுக்கப்பட்டது. நாங்கள் இரண்டாவதாக பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பு செய்தி புறவினத்தாராகிய இந்த ஞானிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மூன்று ஞானிகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே தேடுதலிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். என்ன தேடுதல் என்றால், அவர்களுடைய அறிவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக இறுதியான தேடுதல் ஆண்டவராகிய இறைவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனை பார்ப்பதற்கான தேடலிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி இருந்தார்கள். வானத்திலே விண்மீனை கண்ட பொழுது தங்களுடைய ஞானத்தினாலே இந்த உலகத்தினுடைய அரசன் பிறந்திருக்கின்றான் என்று தெரிந்து அந்த வல்லதேவனை தேடி இந்த ஞானிகள் புறப்படுகின்றார்கள். அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய தேடுதல் இறைவனாக இருந்தபடியினால், அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இறைவனை நோக்கியே எழுப்பப்பட்டிருந்தபடியினால் அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பு செய்தி கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்காக பயணிக்கின்றார்கள். அந்த பயணத்திலே பலவிதமான தடைகளை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். அதிலே ஒரு தடைதான் அவர்கள் ஏரோது மன்னனை சந்தித்தது. ஏரோது மன்னனும் எருசலேமும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பு செய்தியை கேட்டு கலங்கினார்கள் என்று கூறப்படுகின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே. இந்த ஞானிகள் மூலமாக ஏரோதுக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு செய்தி கொடுக்கப்படுகின்றது. அந்த எருசலேமிலே இருந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு செய்தி கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் ஒன்றாக இணைந்து ஆண்டவர் இயேசு எங்கே பிறப்பார் என்று அவர்கள் குறித்து காட்டுகின்றார்கள். அவர்களுடைய உன்னதமான புத்தகத்திலே எழுதப்பட்டிருந்த இறைவாக்கினர்களுடைய வார்த்தைகளின்படி சிறிய நகராகிய ஊராகிய பெத்லகேமிலே ஆண்டவராகிய இறைவன் ஒரு தலைவன் பிறப்பார் என்று இறைவாக்கினர்கள் கூறியிருந்ததை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஆனால் இந்த மூப்பர்களும் இந்த மறைநூல் அறிஞர்களும் அங்கே ஆண்டவராகிய இறைவன் மெசியா பிறந்திருக்கின்றார் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் சென்று ஆண்டவராகிய இயேசுவை தரிசிக்கவில்லை. அதை அறிந்திருந்த ஏரோது கூட பெத்லகேமுக்கு சென்று ஆண்டவர் இயேசுவை தரிசிக்கவில்லை. மாறாக எவ்வாறு தனக்கு எதிராக தோன்றியிருக்கின்ற ஒரு அரசனை கொன்றொழிக்க முடியும், தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவனை எப்படி துரத்த முடியும் என்றுதான் அவர்கள் கங்கணம் கட்டினார்களே ஒழிய, மாறாக சென்று ஆண்டவர் இயேசுவுக்கு அவர்கள் வணக்கம் செலுத்தவில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு செய்தி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அதை சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் தங்களுடைய பாதையிலே ஏற்பட்ட இடர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஞானிகள் மீண்டும் பயணிக்கின்றார்கள். ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஒளியாகிய அந்த விண்மீனை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவர் இயேசுவையும் மரியாளையும் யோசிப்பையும் அவர்கள் வணங்குகின்றார்கள். தங்களுடைய தேடுதலினுடைய இறுதி கட்டத்தை அந்த ஞானிகள் அடைந்தார்கள். மகிழ்ச்சி பொங்க ஆண்டவராகிய இயேசுவுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். அவர்கள் பொன்னை கொடுத்தார்கள். எதற்காகவென்றால் இந்த
ஆண்டவராகிய இயேசு ஒரு அரசனாக இருக்கின்றார் என்பதை பிரதிபலிப்பதற்காக ஆண்டவர் இயேசுவுக்கு பொன்னை பரிசாக கொடுத்தார்கள். சாம்பிராணியை அவர்கள் பரிசாக கொடுத்தார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு இந்த வணக்கத்திற்குரியவனாக ஒரு இறைமகனாக இருக்கின்றபடியினால் அவருக்கு சாம்பிராணியை பரிசாக கொடுத்தார்கள். வெள்ளை போலத்தை பரிசாக கொடுத்தார்கள். ஏனென்றால் அவருடைய இந்த உலக வாழ்வு என்பது பலவிதமான சோதனைகளையும் பாடுகளையும் மரணத்தையும் உள்ளடக்கி உயிர்ப்பை உரித்தான ஒரு வாழ்வாக இருக்கப் போகின்றது. ஆகவே அதற்காக ஞானிகள் அவருக்கு வெள்ளை போலத்தை பரிசாக கொடுத்தார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு தேடுதலை நோக்கி வாழ்கின்ற மக்களாக ஞானிகளைப் போல வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய தேடுதல் என்பது ஆண்டவராகிய இறைவனை அடைவதுதான். அந்த ஆண்டவராகிய இறைவனை எங்களுடைய கண்களினாலே காண்பதுதான் எங்களுடைய தேடுதலினுடைய இறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த தேடுதலை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஆனால் இவைகள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல. மாறாக எங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக, எங்களுடைய வாழ்க்கையை இறைவனை நோக்கி எழுப்புவதற்காக, எங்களுடைய தேடுதலிலே நாங்கள் எப்பொழுதும் சரியான நிலையிலே எங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் இருப்பதற்காக இந்த துன்பங்களும் துயரங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இடர்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொண்டு முன்னேறி செல்கின்ற கிறிஸ்தவர்களாக, ஆண்டவராகிய இயேசுவை அனுபவிக்க காத்திருக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய திருக்காட்சி விழா எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவினுடைய நற்செய்தி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு ஒரு மெசியா இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றார். என்னையும் உங்களையும் மீட்பதற்காக வந்திருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். ஒவ்வொரு மீது கருணையும் இரக்கமும் கொண்டவராக இருக்கின்றார் என்கின்ற நல்ல செய்தி எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த செய்தியை நாங்கள் எடுத்து சென்று மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக, பறைசாற்றுகின்றவர்களாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் இருக்க வேண்டும். அத்தோடு ஆண்டவராகிய இறைவனை நோக்கிய பயணத்திலே நாங்கள் திரும்பி பார்க்காமல் முன்னோக்கி செல்கின்ற இறைமக்களாக நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய நாள் எங்களுக்கு அழைப்பாக தருகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே எங்களுடைய வாழ்வு மாறுபடுவதை அன்றி ஒரு காலமும் அழிக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இறைவன் எங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்திருக்கின்றார். அதுதான் எங்களுடைய ஆன்மா. ஆன்மாவை இந்த உலகத்திலே எவராலும் அழிக்க முடியாது. இந்த உடலை மட்டும்தான் இந்த உலகத்திலே அழிக்க முடியும். ஏனென்றால் மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இறைவார்த்தை எங்களுக்கு கூறுகின்றது. ஆகவே மண்ணுக்குறித்தான இந்த உடலை மட்டும்தான் நாங்கள் இழக்கப் போகின்றோமே ஒழிய ஆண்டவராகிய இறைவனுடைய உயிர் மூச்சாகிய ஆன்மாவை நாங்கள் இழக்கப் போவது இல்லை. அந்த ஆன்மாவை எவராலும் இந்த உலகத்திலே அழித்துவிட முடியாது. ஆகவே அழிக்க முடியாத ஆன்மாவாகிய ஆண்டவராகிய இறைவனுடைய உயிர் மூச்சை கொண்டிருக்கின்ற நாங்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக, எங்களுடைய கால ஓட்டத்துக்குள்ளே எங்களை மாற்றியவர்களாக, அதற்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இறைவனை தேடுகின்ற பயணத்திலே நாங்கள் முன்னேறி செல்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அதற்கான அருளையும் ஆசிரையும் இறைவன் நிறைவாக பொழிந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இப்பலி மூலமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.